சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். குலதெய்வத்தை நாம் ஏன் வணங்க வேண்டும்? நம்ம குடும்பத்துல வாழ்ந்த முன்னோர்கள்ல ஒரு புனிதமான ஆத்மா தான் நம்ம குலதெய்வமாக மாறியிருக்கிறார்கள். அந்த இடத்துல நம்ம போய் நிக்கும்போது, பரம்பரை வரிசையில நம்ம போய் நிக்கிறோம். அந்த தெய்வத்தை வணங்கும்போது, நம்ம குடும்பத்தை காப்பதற்காகவே ஒரு தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை நம்ம வணங்கும்போது, நமக்கு அதீத சக்தியும், முன்னோர்களின் ஆசீர்வாதமும் கட்டாயம் அந்த எல்லையில நமக்கு கிடைக்கும். ஒரு குடும்பத்திற்கு குலதெய்வத்தின் அருள் நிறைவாக இருந்தால், அந்த குடும்பம் ரொம்பவே நிம்மதியாக இருக்கும். எந்த ஒரு பய உணர்வும் இருக்காது. அந்த அளவுக்கு குலதெய்வம் உங்களை காத்து நிற்கும். ஒவ்வொரு நாளும் வீட்டிலேயே நம்ம குலதெய்வத்தை நினைத்து, தனியாக மண் அகல் தீபம், நிறை சொம்பு நீர் வைத்து நம்ம வணங்கும்போது, அந்த குலதெய்வம் மகிழ்ச்சியோட நம்ம வீட்ல எப்போதும் காவலாக இருப்பார்கள். ஒரு சிலர் நான் முறையா தாங்க குலதெய்வத்தை வணங்குகிறேன். இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்படுற மாரி இருக்கு அப்படின்னு நீங்க புலம்புனீங்க அப்படின்னா, உங்களுக்காகவே ஒரு தெளிவான விளக்கத்தோட லாங் வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். கீழ ப்ளே பட்டன்ல லிங்க் இருக்கு. தேவைப்படுபவர்கள் பார்த்து பயன்பெறுங்கள். உங்களுக்கு உங்க குலதெய்வம் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.